Hello everyone, welcome to Success ECE Tamil. Hope you all doing good. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எலமெண்ட்ரி சிக்னல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? வெரி பேசிக் சிக்னல்ஸ் இன் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்படின்னா அது எலமெண்ட்ரி சிக்னல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னு சொல்லலாம். ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னல்ஸை வந்து பில்டு பண்ணுறதுக்கு பேசிக் சிக்னல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த எலமெண்ட்ரி சிக்னல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எலமெண்ட்ரி சிக்னல்ஸை நம்ம பேசிக் சிக்னல்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, அண்ட் இந்த சிக்னல் எலமெண்ட்ரி சிக்னலில் நம்ம டெஸ்ட் சிக்னலாகவும் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்சே நம்ம ஃப்ளிப்ஃப்ளாப்பில் வந்து இன்புட்டாக நம்ம என்ன கொடுப்போம், ஆன் ஆஃப்ங்கிற ஒரு சிக்னல் கொடுப்போம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் சிக்னல். கண்ட்ரோல் சிஸ்டமில் டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஆஃப் த சிஸ்டம் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது அங்கே யூஸ் பண்ணுற சிக்னலும் என்னென்னா இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இஃப் யூ டீகம்போஸ் தி லார்ஜ் சிக்னல்ஸ் ஆர் இஃப் யூ டீகம்போஸ் தி காம்ப்ளெக்ஸ் சிக்னல், அதை ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னலை வந்து நீங்கள் டீகம்போஸ் பண்ணுறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த சிக்னல் ரிசம்பிள்ஸ் வித் தி எலமெண்ட்ரி சிக்னல்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். ஓகே, த நேச்சர் ஆஃப் த சிக்னலை பொறுத்து நமக்கு நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. ஸ்டெப் சிக்னல், ரேம்ப் சிக்னல், பேராபோலிக் சிக்னல், இம்பல்ஸ் சிக்னல், சைனுசாய்டல் சிக்னல், எக்ஸ்போனென்ஷியல் சிக்னல், rectangular pulse, triangular pulse, signum function, sync function, Gaussian signal. இன்னும் நிறைய சிக்னல்ஸ் இருக்குது. These are the very basic signals in signals and system. Okay, not only in signals and system, control system, digital electronics, microprocessor, integrated circuits, எங்கே போனாலுமே அங்கே வந்து இந்த சிக்னல்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிக்னலை அனலைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து ஸ்டெப் சிக்னல். ஸ்டெப் சிக்னல் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சிக்னல் இஸ் step signal. ஓகே, ஸ்டெப் சிக்னல் அப்படின்னா என்னென்னா நம்ம ஸ்டார் கேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸ்டார் கேஸ் எப்படி இருக்கும், ஒரு லோ லெவல் ஒரு அப்பர் லெவல். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்புக்கு இது லோ லெவல், இது அப்பர் லெவல். தேர்ட் ஸ்டெப்புக்கு இது லோ லெவல், இது அப்பர் லெவல். ஓகேவா? ஒரு ஸ்டெப்பு எப்படி இருக்கும், ஒரு லோ லெவல் இருக்கும், ஒரு அப்பர் லெவல் இருக்கும். சிக்னலை வந்து டிஸ்கண்டினியூட்டிஸ் ஃபங்க்ஷன் கூட சொல்லலாம். ஓகே, ஸ்டெப் சிக்னலுக்கு இன்னொரு நேம் என்னென்னா டிஸ்கண்டினியூட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஒரு சிக்னல் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது, ஒரு லெவலில் இருக்குது. ஓகேவா? இப்படிங்கிறதுக்குள்ளே அந்த சிக்னல் வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போயிடுது. ஓகேவா? அதை தான் என்ன சொல்லுவோம்னா டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த சிக்னல்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப் இல்லையா? இந்த ஸ்டெப்பில் வந்து இது வந்து லோயர் லெவல், இது அப்பர் லெவல். லோ லெவல் எப்படி நம்ம எப்பொழுது மென்ஷன் பண்ணுவோம், 0ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்பர் லெவல் எப்படி மென்ஷன் பண்ணுவோம், 1ன்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். சரியா? அந்த ஸ்டெப் எப்படி இருக்குது, அதை வந்து கிராஃபில் பிளாட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டெப் எப்படி இருக்கும், லோ லெவல் அப்பர் லெவல். ஓகே, இதை கிராஃபில் வந்து நீங்கள் பிளாட் பண்ணுறீங்க. திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ஆல்வேஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போது இதை கண்டினியூஸ் டைம் ஸ்டெப்பு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னமா இருக்கும், டைம். ஓகே, ஸோ ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்கும், ஃபங்க்ஷன் ஆஃப் திஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸ்டெப் சிக்னலை நம்ம கண்டினியூஸ் டைமில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதை வந்து யூ ஆஃப் டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போது ஒய் ஆக்சிஸில் ஃபங்க்ஷன் ஆஃப் த இண்டிபெண்டன்ட் வேரியபிள், that is u of t. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வேரியேஷன்ஸ் இது 0 ஆர்ஜின். நம்ம இந்த கிராஃப்லேருந்தே நம்ம இந்த சிக்னலை வந்து டெரைவ் பண்ணலாம். எப்படி, வென் இந்த போர்ஷன் என்ன சொல்லுவோம், வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் போர்ஷன், t greater than or equal to 0. t greater than or equal to 0 இருக்கும்போது there is some magnitude value. ஓகே, அதை வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த போர்ஷன் என்ன சொல்லுவீங்க, டி இஸ் லெஸ் தென் 0. லெஸ் தென் 0 தான், லெஸ் தென் ஆர் நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் 0. ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், யூ ஆஃப் டி இஸ் தி ஸ்டெப் ஃபங்க்ஷன், ஸ்டெப் சிக்னல் which is equals to, which is defined as okay 0 t less than 0. There is some amplitude t is greater than or equal to 0.
சொல்லலாம் இல்லையா? ஓகே, u of t is equal to a when t greater than or equal to 0, 0 t less than 0. இங்கே ஏங்கிறது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த சிக்னல், தட் இஸ் மேக்னிடியூட், தெர் இஸ் சம் வேல்யூ. இங்கே ஏங்கிறது நம்ம 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா then the signal is unit step signal. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம்? u of t is equal to 0 t less than 0 which is equal to 1 t greater than or equal to 0. If a is equal to 1, then the signal is known as unit step signal. ஸோ அப்போ இந்த டயக்ராம், இந்த கிராஃப் எப்படி ஆகும்? This is t, this is u of t, here it is 0, here it is 1. This is t greater than or equal to 0, t less than 0. Okay, so these are all about யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த சிக்னல் எங்கே நமக்கு பார்க்குறோம்? நம்ம ஸ்விட்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக் ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, ரிசம்பிள்ஸ் வித் திஸ் ஸ்டெப் சிக்னல். ஸ்விட்சில் வந்து ஆஃப் ஆன், ரைட், ஆன் ஆஃப் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இந்த சிக்னல் வந்து ரிசம்பிளன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரிக் ஸ்விட்ச் ரிசம்பிள்ஸ் வித் திஸ் யூனிட் சிக்னல் ஃபங்க்ஷன். இந்த ஆப்ரேஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆப்ரேஷன் ஆஃப் தி ஸ்டெப் சிக்னல் வந்து ரிசம்பிள்ஸ் வித் ஸ்விட்ச். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தது வந்து இது என்ன, கண்டினியூஸ் ஸ்டெப் தான் பார்த்தோம். ஓகேவா? ரேம்ப். ஓகே, டிஸ்க்ரீட் டைம் ஸ்டெப்பை வந்து எப்படி சொல்லுவோன்னா dt தட் இஸ் ஈக்குவல் டு u ஆஃப் n. ஸோ u ஆஃப் n அதே தான். எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் n, this n is nothing but independent variable. So x-axis takes independent variable values, y-axis is u of n. This is origin. Okay, so here there is some magnitude value in there is some magnitude value. So இங்கே என்ன இருக்கு? 0 1 2. இது எப்படி samples மாதிரி நம்ம வரையணும். 3 4 so on. So when n is greater than or equal to 0, there is some magnitude. If n is less than 0, u of n is 0. So எப்படி டிஃபைன் பண்ணலாம், எப்படி ரைட் பண்ணலாம்? u of n is equals to 0 when n less than 0. There is some magnitude when n is greater than or equal to 0. If a is equal to 1, then the signal is unit step. Okay, so this equation becomes u of n is equal to 0 when n less than 0, okay, 1 when n greater than or equal to 0. If a is 1, then the signal is unit step. Okay, graph எப்படி இருக்கும்? 0, the magnitude is 1. Here u of n, here n. So each samples takes the magnitude of 1. Okay, here 0, n less than 0, n greater than or equal to 0. Okay va? So next signal is ramp signal. Okay, இது வந்து linear signal னு நம்ம சொல்லுவோம். linearity அப்படினா என்ன? இப்போ ரெண்டு பாராமீட்டர் இருக்கு, xy கோஆர்டினேட்ஸ் ரெண்டு இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். நீங்கள் அதை டிக்ரீஸ் பண்ணாலோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணாலோ கரஸ்பாண்டிங்லி ஒய் ஆக்சிஸில் இந்த சேம் அமௌண்ட் அது டிக்ரீஸ் ஆகும், சேம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பேரலாக அந்த ஆப்ரேஷன் போயிட்டு இருக்குது. அதுதான் என்னென்னா லீனியர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து நம்ம வந்து கிராஃப் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிராஃப்லேருந்தே நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணலாம். ரேம்ப் சிக்னலில் நம்ம வந்து R of t for continuous ramp, R of n for discrete ramp. ஓகேவா? ஸோ அப்போது x ஆக்சிஸில் independent variable t, y axis is function of independent variable R of t.
நான் என்ன சொன்னேன், it is a linear signal. So start 0. If t is 0, r of t is also 0. Right? If t is 1, r of t is also 1. If t is 2, r of t is also 2. If t is 3, r of t is also 3. So இப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. This is the linear signal. Okay va? So this linear signal r of t exists only when t is greater than or equal to 0. If t is less than 0, r of t is 0. So அது எப்படி டிஃபைன் பண்ணலாம்? r of t is equal to 0, t less than 0. Okay, for t is greater than or equal to 0, இங்கே பாருங்க, t 0 னா r of t 0, t 1 னா r of t 1, t 2 னா r of t 2, t 3 னா r of t 3. If t is equal to t, r of t is t and there is some magnitude a. Okay, அதை நம்ம என்ன ஏங்கிறது நம்ம டிஃபைன் என்னன்னு சொல்கிறேன் இப்போ. ஓகே, ஸோ r of t is equal to 0 when t less than 0, which is equal to a into t when t greater than or equal to 0. So ramp signal exists when t greater than or equal to 0. Okay, இங்கே a அப்படிங்கிறது வந்து it is not a amplitude of the signal. Here a is nothing but slope of the signal. If slope is equal to 1, then the signal is unit ramp. செக் பண்ணலாமா நம்ம ஸ்லோப் 1 வருதானே பார்த்தீங்கன்னா, this is your ramp, right? t r of t 0, 1, 2, 3, 4. So 1, 2, 3. Okay, so நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இப்படி தான். ஓகேவா? திஸ் இஸ் மூமெண்ட்ஸ் இன் எக்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் இன் ஒய் கோஆர்டினேட். ஓகே, ஸ்லோப் இஸ் நத்திங் பட் ரைஸ் பை ரன். ரைஸ்னால் என்னென்னா அப் ஆர் டவுன் movements in y coordinate divided by right or left movement in x coordinate. ஓகேவா? ஸோ இந்த தான் என்ன சொல்லுவோம்னா ரைஸ்ன்னு சொல்லுவோம், இதை வந்து ரன்னுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்லோப் இஸ் நத்திங் பட் ரைஸ் பை ரன். ரைஸ் இஸ் நத்திங் பட் அப் ஆர் டவுன், அப் ஆர் down movements in y coordinates. Run is nothing but right or left movements in x coordinates. Okay, so slope is equal to del y, that is movements in y divided by del x. இங்கே பாருங்க, இதோடைய வேல்யூ என்ன, 2 பொசிஷன்லேருந்து 3rd பொசிஷனுக்கு போயிருக்கு. ஐ மீன் இஃப் t is equal to 2லேருந்து t is equal to 3, அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, 1. ஸோ 1 divided by, okay, here also r of t changes from 2 to 3. Okay, 1 by 1, which is equal to 1. Slope is equal to 1. வந்திருக்கு இல்லையா? ஸோ இது அப்படி இல்லைன்னா நீங்கள் லைன் ஈக்குவேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பொசிஷனில் இந்த பாயிண்டில் என்ன வந்து உங்களுடைய பாயிண்ட் x1 y1 என்ன, தட் இஸ் 2, 2. இங்கே 3, 3. Okay, this is 2, 2, this is 3, 3. Okay வா? இதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 3, 3, 2, 2. This is x1, y1, x2, y2. So slope is equal to del y divided by del x, that is equal to y2 minus y1 divided by x2 minus x1. y2 என்ன 3 minus y1 என்ன 2 divided by 3 minus 2, that is equal to 1 by 1 is equal to 1. நீங்கள் எந்த பாயிண்டில் எடுத்தாலும் இந்த ஸ்லோப் வந்து 1 தான் வரும். ஸ்லோப் இஸ் கான்ஸ்டன்ட் throughout this signal. ஓகேவா? இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது, 4, 4.
இங்கேயும் அதே தான். இங்கே நீங்கள் ஸ்லோப் எடுக்கிறீங்கன்னா ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ரன் வந்து 3 to 4 மூவ் ஆயிருக்கு. அப்போது 1 பொசிஷன் போயிருக்கு. அதே மாதிரி ஆர் ஆஃப் டி 3 to 4 போயிருக்கு. அப்போது ரைஸும் ஒன்று தான், ரன்னும் ஒன்று தான். நீங்கள் எந்த பாயிண்டில் வந்து எந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸ்லோப் கண்டுபிடிச்சாலும் யூ வில் கெட் 1. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறோன்னா இதை வந்து யூனிட் ரேம்ப் சிக்னல்னு சொல்கிறோம். ஸோ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, then the ramp signal is nothing but unit ramp signal. இதே வந்து discrete ramp எப்படி சொல்லுவோம்? R of n, which is defined as 0, okay, n less than 0, okay, n when n greater than or equal to 0. So அது எப்படி இருக்கும் வரையும் போது? x axis takes n, y axis takes r of n. So this is 0, this is 1, this is 2, this is 3, this is 4, this is 5. So 1 at 1, 2 at 2, 3 at 3, so and so on. So this is the ramp signal. So when n greater than or equal to 0, n, if n 1 na r of n 1, if n 2 na r of 2 2, if n is equal to n, r of n is n. This is for unit ramp சொல்கிறேன். Here slope is equal to 1. அதே ஸ்லோப் இங்கே கண்டுபிடிச்சாலும் நமக்கு வந்து ரைஸ் பை ரன் 1 by 1 which is equal to 1 கிடைக்கும். If n less than 0, it becomes r of n becomes 0. Okay, so r of t is for unit ramp, r of t is 0, t less than 0, t greater than or equal to 0. R of n is 0, n less than 0, n greater than or equal to 0. ஓகேவா? ஸோ இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து வீல் சேர் ரேம்ப் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலலாம் இருக்கும். நம்ம வந்து வெஹிக்கல்ஸ் வந்து ஏற்றுறதுக்காக நம்ம வந்து ஒரு ரேம்ப் போடுவோம். ஓகேவா? அது வந்து ரிசம்பிள்ஸ் வித் திஸ் ரேம்ப் சிக்னல். ஸ்லோப் போடுவோம் இல்லையா, நம்ம வந்து கார் ஏற்றுறதா இருந்தாலுமே வீட்டுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்கு வெஹிக்கல்ஸ், ஐ மீன் 2 வீலரோ 4 வீலரோ இது ஏற்றுறதா இருந்தாலும் ஒரு ரேம்ப் போடுவோம் இல்லையா. திஸ் வீல் சேர் ரேம்ப் ரிசம்பிள்ஸ் வித் தி ரேம்ப் சிக்னல். ஓகேவா? இப்போது இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ஸ்டாண்டர்ட் சிக்னலில் ஒரு சிக்னல்லேருந்து நம்ம இன்னொரு சிக்னலை டெரைவ் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நமக்கு தெரியும் u of tங்கிறது என்ன சொல்லுவோம்? யூனிட் ஸ்டெப் சிக்னல். ஓகே, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 when t greater than or equal to 0, 0, t less than 0. ஸோ u of t வந்து 1ன்னு நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஓகே, இந்த u of t-யை இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டகிரேட் திஸ் u of t with respect to t. So that is equal to 1 t. That is equal to what? dt. Integration of t dt is what? T. This t is nothing but what? Ramp signal. So நம்ம எப்படி எழுதலாம்? Integration of u of t is equal to r of t. எழுதலாமா? Okay, integrate u of t with respect to t, you will get r of t. If you integrate step function, unit step, okay, you will get what? Ramp function, unit ramp. Similarly, integration opposite operation and differentiation. Differentiation of r of t is equal to, பார்க்கலாமா, d by dt of r of t value என்ன? t. Okay, that is dt by dt, which is equal to what? 1. This is what? u of t. Okay va? புரியுதா? So differentiation of r of t is equal to u of t. What relations we got? Integration of u of t is equal to r of t, where differentiation of r of t is equal to u of t. We can derive one function, one signal from the other signal. ஒரு சிக்னல் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே இன்னொரு சிக்னல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
ஓகே, ஓ ஆஃப் டிவி யூனிட் ஸ்டெப்பை வந்து இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூனிட் ரேம்ப் கிடைக்கும். யூனிட் ரேம்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா யூனிட் ஸ்டெப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டெப் அண்ட் ரேம்ப் சிக்னல் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் வில் see parabolic signal. Thanks for watching. Keep supporting. Please subscribe my channel. Take care. Bye bye.